அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் மேலதிகமாக பல அரபு நாடுகள் இணைவதற்கு காத்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஃபாக்ஸ் நியூஸ் பிசினஸுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் காசாவில் நடந்த யுத்தம், அதே போன்று ஈரானோட நடந்த யுத்தம், இந்த ரெண்டு யுத்தமும் தான் இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் மற்ற அரபு நாடுகள் இணைவதை தடுத்தது. இப்பொழுது யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது, அந்த நாடுகள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இஸ்ரேலோட அரபு நாடுகள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கிற படலத்துக்கு தான் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்ற பெயர். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இதற்கு முதல் தடவை அமெரிக்காவில் அதிபராக இருந்த நேரத்தில் இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. 2020 செப்டம்பர் 15ஆம் தேதி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், UAE, பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கோர வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று சொன்னார்கள். சவுதி அரேபியா உள்ளிட்ட மற்ற அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்றால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக உலக நாடுகளும் ஐநாவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கோரிக்கையாக விடுத்து வருகின்றன. ஆனால் இந்த யுத்தம் நடந்திருக்காவிட்டால் சவுதி அரேபியா கூட பாலஸ்தீனத்தை கைகழுவி விட்டுட்டு இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கிற நிலைக்கு நெருங்கி கொண்டிருந்த நிலையில தான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 2 ஆண்டுகள் கடந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் இந்த அரபு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்குகிற அந்த கோரிக்கைகளை தவிர்த்துவிட்டு இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கான முயற்சிகளில் இருக்கிறார்கள் என்பதை வெள்ளை மாளிகையும் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இதில் எந்தெந்த அரபு நாடுகள் உடனடியாக செய்ய போறாங்க என்கிற செய்திகள் வெளியாகவில்லை. இதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்றாங்கன்னா, நெத்தன்யாகு ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு, மீண்டும் மீண்டும் அவர் ஒப்பந்தத்தை சரியாக கடைபிடிக்காவிட்டால் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்கிறார். ஒப்பந்தத்தை நாங்கள் சரியாகத்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் சொன்னது சொன்னபடி காசாவுக்குள் தேவையான உணவுகளையும் பொருட்களையும் கனரக மெஷின்களையும் உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார். எனவே தடுமாறாம ஒப்பந்தத்தை நீங்க கடைபிடிக்கணும் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு